அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, முத்தான முத்தே என்னோட சொத்தே, அள்ளாம கிள்ளாம ஏன் ஆசை தீராது. சோடி கிளியிப்போ பக்கத்திலே, சொந்த கிளியிப்போ வெக்கத்திலே, கன்னி கிளி தாங்காத்து கிடக்கு கண்ணுறங்காம, தொட்டு கொள்ளு என்ன பட்டு கொள்ளு, நீ தொட்டு தழும்போது மெட்டு சொல்லு. நான் இப்போ ஒரு மலையாள பாட்டு பாட போகிறேன். அந்த பாட்டோட செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். இது 1979 நடிகை அம்பிகாவும் பாப்புலர் ஆகலை, நடிகை சில்க் ஸ்மிதாவும் பாப்புலர் ஆகலை. அம்பிகா வந்து செகண்ட் ஹீரோயின், இந்த துணை கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி நடிச்சிட்டு வந்த காலகட்டம். சில்க் சுமிதாவும் அவங்களுக்கு பொதுவாகவே இந்த டான்ஸ் ஆட வராது, இந்த குரூப் டான்ஸரோட ஆடிக்கொண்டு இருந்த அந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த பாட்டில் சில்க் சுமிதாவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அம்பிகாவுக்கு அதில் வந்து ஒரு தங்கச்சி வேஷம். அங்காடி அப்படின்னு ஒரு மலையாள திரைப்படம், அது நம்ம தமிழில் சொல்லணும்னா அங்காடி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் ஜெயன் ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, ஹெலிகாப்டர் விபத்தில் கூட ஷூட்டிங் டைமில் கீழே விழுந்து இறந்து போனார் இல்லை, அந்த நடிகர் நடித்த படம். அம்பிகா வந்து அதில் வந்து ஒரு கல்யாண பொண்ணு. அப்போ அந்த கல்யாண பொண்ணை குதூகலப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு சீன் இருக்கும் வீட்டுக்குள்ளே. அது வந்து அந்த பாட்டில் வந்து சில்க் ஸ்மிதா வந்து அம்பிகாவை கொஞ்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டு சீன் ஒன்று வரும். அதை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. கன்னி பழுங்கே பொண்ணுங்கின்னாரே சுந்தரி புன்னாரே, நின்றே கண்மணி கெந்தி நீ கள்ள பரிபாவம் கல்யாணராவல்லே, நின்றே கல்யாணராவல்லே. கேரள மாநிலத்தில் வந்து எந்த ஒரு சாதாரண வீட்டில் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, இந்த பாட்டு ஒலிக்காம அந்த கல்யாணமே நடக்காது. அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான பாட்டு. இந்த காலகட்டங்கள் வரைக்கும் அந்த பாட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மவுசு உண்டு. இந்த படத்துல சில்க் ஸ்மிதா பாவாடை பிளவுஸோட இந்த இஸ்லாமியர்கள் இப்படி ஒரு முக்காடு மாதிரி ஒன்று போடுவாங்களே, அதை போட்டுட்டு அந்த பாட்டுல வருவாங்க பாருங்க, எந்த மாதிரி அழகா இருப்பாங்க தெரியுமா. ஐயோ, பார்க்கவே சலிக்காது. அம்பிகாவும் தான் செம அழகாக தான் இருப்பாங்க அந்த பாடல் காட்சியில். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு சேர்ந்தாத இந்த ரெண்டு நடிகைகளும் ஒரே டைமில் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆவாங்கன்னு அந்த நேரத்தில் அவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நாமளும் அதை நினச்சிருக்க மாட்டோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களும் நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வந்து இந்த திரையுலகில் வந்து இவ்வளவு பெரிய வரலாறுகளை எல்லாம் படைச்சிட்டு போனாங்க. ஆனால் அவங்கள பற்றி நாம் பேசும்போது ஏதோ டக்குன்னு ஏதோ ஒரு தவறான விஷயங்களை பேசிடுறோம், ஏதாவது இல்லாத ஒரு விஷயங்களை பற்றி பூதகரமாக வெடிக்க வச்சிடுறோம். நம்ம எதையுமே வந்து கலைஞர்களை பற்றி பேசும்போது யோசிக்காம எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பேசக்கூடாது. அதில் இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாமே தவிர ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம பேச முடியாது. நம்ம ஒரு சினிமாவில் போயிட்டு டக்குன்னு ஒரு ஸ்டார் ஆகிட முடியுமா, நம்ம ஒரு ஹீரோ ஆகிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், முடியாதுல்ல. அப்போ அவங்கெல்லாம் அந்த இதை வந்து எந்த அளவுக்கெல்லாம் அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு கடந்து வந்திருப்பாங்கன்றத நம்ம யோசிக்கணும். டக்குன்னு ஒரு நடிகை அப்படி எம்ஜிஆர் வந்து அம்பிகாவுக்கு ஸ்டுடியோ தானமாக கொடுத்தாரு, அதில் இருக்கிற விஷயங்கள் என்னன்னு நம்ம தீர விசாரிச்சுட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். எம்ஜிஆர் ஒன்று தானமாக கொடுக்கல, இந்த தேவர் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருந்துச்சுல்ல, சின்னப்ப தேவர். அந்த சின்னப்ப தேவர்கிட்ட வந்து அம்பிகாவோட அம்மா இருக்காங்கல்ல, சரசம்மா, அவங்க வந்து வாங்கினாங்க அந்த ஸ்டுடியோவை வாங்கிட்டு எம்ஜிஆர் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு திறப்பு விழாக்கு வந்தார். அவர் தான் வந்து அந்த திறப்பு விழாவை தொடங்கி ஆரம்பித்து வச்சாரு. அன்னைக்கு அதுதான் நடந்தது. அதுக்காக எம்ஜிஆர் தானமாக கொடுத்துட்டாங்க அம்பிகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது நியூஸ். அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அதே மாதிரி அம்பிகாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அம்பிகாலாம் 2வது கல்யாணம் பண்ணிக்கல. அவர் கூட நடித்த இந்த ரெவின்னு ஏதோ ஒரு பேர், அந்த நடிகர் மலையாள படத்தில், தெலுங்கு படத்தில், நிறைய படத்தில் வந்து அம்பிகாவும் அவங்களும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. நிறைய படத்தில் இவங்க ஜோடியாக வர்றதை பார்த்துட்டு இவங்க வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி வேற. அதெல்லாம் நடக்கலை. அம்பிகாவுக்கு பெரிய 2 பசங்க இருக்காங்க. எவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை வச்சுருப்பாங்க. ரசிகர்களிடையே பாப்புலராக இருக்கிறவங்க. அவங்க மரியாதை கிடக்கூடாதுன்ற ஒரு அச்ச உணர்வும் பயமும் அவங்களுக்கும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காமல் பேசக்கூடாது. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நாம் எதையும் தப்பாகவே எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி தான் அம்பிகாவோட டிரைவர் ஒருத்தங்க ஒரு டைமில் வேலை விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவரை வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டான். அவன் எங்கேயோ போய் செத்துட்டான். அது செத்தது எப்படி, குடிச்சு செத்தானா இல்லை யாராவது எங்கேயாவது அடிச்சு மாண்டு செத்தானான்னு தெரியாது. அது அம்பிகா தான் கொன்னாங்க. அவனை கொன்னுட்டு கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க.
அது அம்பிகா தான் கொண்டான்னு சொல்லிட்டு அது ஒரு இப்போ கேஸாக ஓடிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இந்த ரவுடிங் எல்லாம் வந்து அவளை வெளியே வர சொல்லி அவளை நாங்கள் கொண்டு போட்டுருவோம், அவன் மூஞ்சில ஆசிட் எடுத்து ஊற்றிடுவோம், இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு கதையாக ஓடிட்டு இருந்தது. அப்போல்லாம் வந்து நடிகர் டி ராஜேந்தர் இருக்கார்ல, அவங்கெல்லாம் வந்து அம்பிகாவுக்கு சாதகமாக குரல் கொடுத்தாரு. ஏன்பா அம்பிகா போய் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுமாப்பா அந்த பொண்ணு, அப்படியெல்லாம் அம்பிகாவுக்கு சாதகமாக குரல் கொடுத்தவர் நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள். அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி அந்த கொலை பண்ணவன் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சு அவனை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து ஜெயிலில் போட்டாங்க. இப்படியும் ஒரு கதை ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்தது. 1970 காலகட்டங்களில் இந்த ஓலையால மேஞ்ச ஒரு டூரிங் டாக்கீஸ் இருக்கும். 50 பைசா கொடுத்தா தரையில் உட்காந்து பார்க்கலாம், மணல் போட்டிருப்பாங்க, அது மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம படத்தை பார்க்க முடியும். ₹1 கொடுத்தா பெஞ்சு, ₹1 கொடுத்தா சாஞ்சு உட்கார்ற மாதிரி, ₹2 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மேலே, அந்த மாதிரி ஒரு தியேட்டர். 50 பைசா கொடுத்துட்டு அந்த மணல் தரையில் உட்காந்துக்கிட்டு பழைய மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீரோட படத்தை பார்த்தப்ப, அம்பிகா குழந்தையா இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தப்ப, ஆஹா என்னடா இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு, கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணணும். பருவம் தாண்டாத அந்த அரிய பெண்ணாக இருந்த அந்த பருவத்தில் இப்படி தோன்றிய ஒரு விளையாட்டுத்தனமான எண்ணம், அட இது கூட பரவாயில்லைங்க, அவரு கூட நடிச்சு அதே மாதிரி நானும் ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு கனவுகளாக அந்த குழந்தை அம்பிகாவின் மனதில் தோன்றிய போது, அம்பிகாவின் மனதில் சினிமா மோகம் என்பது இங்கே இருந்துதான் பித்தி பிடிக்க ஆரம்பித்தது. கனவா நினைவா என்பதை போல அதிசயமாக நிகழ்ந்த அம்பிகாவின் அறிமுக காலங்கள், அந்த ஆரம்ப காலகட்டங்கள் என்பது அம்பிகாவை பல இடங்களில் அவமானப்படுத்தி அழ வைத்தது உண்டு. கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்த்தோமானால் இப்பொழுதும் அம்பிகாவின் கண்களில் என்பது கண்ணீர் என்பது கசிந்து விடுவது உண்டு. மலையாள திரையுலகில் அப்போது பிரபலமாக நடித்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய நடிகை இருந்தார். மதிய நேரம் சாப்பாட்டு வேளையில் யோசிக்காம அந்த நடிகையோட பக்கத்தில் போய் உட்கார்ந்தப்ப, நோ யூ கோயன் சித்தர், அம்பிகாவை இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, அந்த பக்கமாக போய் உட்காரு, அம்பிகா கிட்ட மூஞ்சி சுழிச்சு வச்சுக்கிட்டு பேசினதும், அம்பிகாவோட சாப்பாட்டில் ஒரு மீன் வறுவல் வச்சதுக்காக, இவங்க என்ன நியூ கமர் தானே, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து மீன் வறுவல் வச்சுக்கிட்டு, எல்லாவங்களும் சாப்பிட்ற மாதிரி அந்த சாப்பாடே கொடுக்க வேண்டியது தானே, புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடை கொடுங்க, அப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு அம்பிகா அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு அம்பிகாவோட அம்மாவும் அப்பாவும் சரி கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவை வெளியே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் சாப்பிட வச்சதும், ஏமா ஓ மூக்கும் சரியில்லை, ஓ மூஞ்சியும் சரியில்லை, எதுக்குமா சினிமாவில் நடிக்க வந்த, ஏதாவது டீச்சர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, அப்படியெல்லாம் அந்த மலையாள திரையுலகில் அம்பிகாவை பார்த்து அந்த காலத்தில் ஏளனமாக பேசியதும் அம்பிகாவை மிகப்பெரிய அளவில் நோக்கடித்த போது அம்பிகாவின் அப்பா சொன்னார், உனக்குன்னு ஒரு காலம் வரும், உன்னை இன்னைக்கு அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு காலம் வரும், அப்பா அவங்க மூஞ்சியெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னு நீயும் பார்க்கத்த போற, கவலைப்படாதம்மா என்று அம்பிகாவின் அப்பாவும் அம்மாவும் அம்பிகாவின் மனதை தேற்றி கொண்டு வந்த அந்த கண்ணீர் காலங்களின் கதை என்பது அம்பிகாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சோக வரலாறுகள் தான் என்றாலும் அம்பிகாவின் வாழ்க்கையை திருப்பி போடுவதற்கு வெகு தூரம் ஆகிவிடவில்லை. ஒரு நாள் அம்பிகா தமிழ் திரையுலகில் பிரகாசமாக பிரபலமாக நடித்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது, அப்போது ஒரு முறை எதேச்சையாக வெளியே வந்தபோது தன்னை அன்றைக்கு அவமானப்படுத்திய அந்த பழைய மலையாள நடிகை அங்கே நின்று கொண்டிருந்தார். அக்கா என்னக்கா இங்கே நிற்கிறீங்க? இல்லை எனக்கு ஷூட்டிங் இருக்கு, எனக்கு ஒரு தனி ரூம் இல்லை, அதுதான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒரு மேக்கப் ரூம் வேணும். அதுக்கு என்னக்கா, எனக்கு இங்கே ஸ்பெஷல் ரூமே இருக்கு, இடம் பெருசா இருக்கு, யாருமே இல்லை, வாங்க என் ரூமுக்கு வாங்க, என் ரூமில் வந்து உட்காருங்க என்று அம்பிகாவின் மனதில் அந்த பழைய கோபம் என்பது இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் அவரை அன்பாக பழிவாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த நடிகையின் கையை பிடித்துக்கொண்டு அம்பிகாவின் ரூமுக்கு அழைத்து சென்று அவருக்கு தேவையான உதவிகள் செய்த போது, அப்போது அந்த நடிகை அப்போது அம்பிகாவுக்கு இருந்த அந்த செல்வாக்கும் மவுசும் அம்பிகாவை காண வந்த அந்த மக்கள் கூட்டத்தையும் ரசிகர்கள் கூட்டத்தையும் பார்த்து கொண்டு அந்த நடிகை தாழ்வு மனப்பான்மையால் கூனி குறுகி போன காட்சிகளின் கதை என்பது இன்றும் அம்பிகா நினைவு கூர்ந்து கூறுவது உண்டு. அன்று அம்பிகாவின் அப்பா கூறியதைப் போல, உன்னை அவமானப்படுத்தியவர்களின் முன்பு நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு காலம் வரும் என்று கூறிய நிகழ்வுகள் அன்று நிஜமாகிய போது அந்த நடிகை அம்பிகா அவர்கள் அன்பால் கொடுத்த ஒரு மிகப்பெரிய செருப்படியாகவே இருந்தது. தமிழ் ரசிகர்கள் நடிகை அம்பிகாவுக்கு கொடுத்த அன்பு மரியாதையும் 80 காலகட்டங்களின் இதயங்களில் ஒரு கனவுக்கன்னியான கதையும், தென்னிந்திய திரையுலகையே தன் கைக்குள் ஒதுக்கி கொண்ட ஒரு காலகட்டமும் என்பது நடிகை அம்பிகாவுக்கு எப்படி உருவானது என்பதை பற்றியும், நடிகை அம்பிகாவின் ஆரம்ப காலங்கள் எங்கே இருந்து உதயமானது என்பதை பற்றியான சுவாரஸ்ய செய்திகளையும் நாம் பார்த்துவிடலாம். 80 காலகட்டங்களில் தென்னிந்திய திரையுலகில் கொடிகட்டி பறந்த இரு அதிசய சகோதரிகள் யாரென்று கேட்டால் அனைவருக்கும் தெரியும், அது நடிகை அம்பிகாவும் நடிகை ராதாவும் தான் என்பது.
ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்களோடு மாறி மாறி ஜோடியாக நடித்துக் கொண்டு எத்தனை திரைப்படங்கள், தெலுங்கு திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள், கன்னட திரைப்படங்கள் என்று அத்தனை திரைப்பட சூப்பர் ஸ்டார்களோடும் கலக்கிய நடிகைகள் யார் என்று கேட்டால் அது அம்பிகாவும் நடிகை ராதாவும் அவர்கள்தான். இவர்களை ஒரு கலையரசிகள் என்று நாம் கூறிவிடலாம். ஆனால் இந்த உச்ச நட்சத்திரங்களை உருவாக்கி எடுத்த இவர்களுடைய தாய் அந்த சரசம்மா அவர்களுக்கு தான் நாம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுடைய தாயார் சரசம்மா அவர்கள் காலமானார் என்ற செய்திகள் கூட வந்து போனது. இவர்களுடைய தாய் சரசம்மா அவர்கள் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். கேரள மாநிலத்தின் மகிழா காங்கிரஸ் கட்சியின் ஒரு அமைப்பில் தலைவி பொறுப்பை ஏற்று பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்தது. இவருக்கு பிறந்த 5 பிள்ளைகளில் 3 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளில் அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் மட்டுமே சினிமாவில் ஆர்வம் இருந்து அவர்கள் சினிமாவில் கொடி கட்டி பறந்தார்கள். ஆனால் மல்லிகா என்ற ஒரு சகோதரிக்கு அவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இல்லை. அவருக்கு சினிமா மீதும் ஆர்வம் இல்லை. அவருக்கு படிப்பு 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 என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவருடைய ஆர்வம் மிகுந்திருந்தது. இவர் சினிமாவில் முகம் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். 2 சகோதரர்களில் ஒருவர் அர்ஜுனா, இன்னொருவர் சுரேஷ். இவருடைய சகோதரர் அர்ஜுனாவுக்கு 1990களில் இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த புதுநெல்லு புதுநாத்து என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்து அர்ஜுனுக்கு தமிழ் திரையுலகில் அடையாளத்தை காட்டலாம் என்று நினைத்து இயக்குனர் பாரதிராஜா முயற்சி செய்தார். ஆனால் அந்த திரைப்படம் என்பது பேசப்படாத காரணத்தால் அர்ஜுனாவால் திரையுலகில் சோபிக்க முடியவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதேபோல இன்னொரு சகோதரர் சுரேஷ் அவர்களும் கூட தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானவர்தான். அவராலும் திரையுலகில் சோபிக்க முடியாதது என்பது ஒரு சோக வரலாறுகளாகத்தான் இருக்கின்றது. நடிகை அம்பிகா திரையுலகில் பிரபலமாக இருந்த காரணத்தினாலேயே அவருடைய தங்கை ராதாவை இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு பெரிய சிரமப்பாடுகள் எதுவும் ஏற்படவில்லை. முன்னேற்ற பாதைகளில் காலடி எடுத்து வைப்பதற்கு பெரிய கஷ்டப்பாடுகள் எதுவும் அவர் சந்திக்கவில்லை. ஆனால் நடிகை அம்பிகாவின் கதை என்பது அப்படியல்ல. அவர் சந்தித்த கஷ்டப்பாடுகளும் அவமானங்களும் கொஞ்ச நெஞ்சமல்ல. நடிகர் பிரேம் நசீர் அவர்களின் திரைப்படங்களை பார்த்து சினிமா முகம் என்பது தலைக்கு பித்து பிடித்து போய் அலைந்ததால் அந்த சின்ன மனதை அந்த அளவுக்கு அந்த ஆசை என்பது வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. இவர்களின் குடும்பம் என்பது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் உள்ள கல்லரா என்ற பகுதியில் இருந்த காரணத்தினாலோ என்னவோ அந்த காலத்து பழைய மலையாள திரைப்படங்களின் படப்பிடிப்புகளானாலும் சரி, அதில் நடிக்கும் நடிகர் நடிகைகளானாலும் சரி, அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அமைந்திருந்தது என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. இவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது தொலைவில் இருந்தாலும் சரி, படப்பிடிப்பு ஷூட்டிங் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது என்று கேள்விப்பட்டாலே போதும் அது யாருடைய காதில் விழுகிறதோ இல்லையோ, இந்த குழந்தை அம்பிகாவின் காதில் அது எப்படியாவது வந்து விழுந்துவிடும். அப்படி ஒரு செய்தி வந்த போதும் இவங்களோட அம்மா சரசமா இருக்காங்கல்ல, அவங்களோட பொழப்பே அன்னைக்கு போயிடும். ஏன்னா இங்கே ஒரு பைத்தியம் இருக்குல்ல, சினிமா பைத்தியம், குழந்தை அம்பிகா, அந்த நடிகரை பார்க்கணும், இந்த நடிகையை பார்க்கணும், நான் ஷூட்டிங் பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை பண்ணாத தொலைனால இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளோட குழந்தைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம், அதை விட வேற நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சரி வாடியம்மான்னு அந்த குழந்தையோட கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஷூட்டிங் எங்கே நடக்குதோ தேடி தேடி போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்க வச்சுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். குழந்தைகளின் ஆசைக்கு தலைவணங்கிய அந்த தெய்வத்தாய் அந்த குழந்தையையும் கூட்டிச் சென்று எடுத்து வைத்த பாதைகளின் ஒவ்வொரு அடியும் தன் மகளும் கூட இந்த திரையுலகில் ஒரு மிகப்பெரிய வரலாறு எழுதப் போகிறது என்று தாய் சரசம் அவருக்கு அப்பொழுது புரியவில்லை. குழந்தை அம்பிகா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே சோலோ டான்ஸ், குரூப் டான்ஸ், மிமிக்ரி, மோனோ ஆக்ட்னு எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு தனக்கு தன் மனதில் இருக்கும் ஆசையை வெளுத்துக்கட்ட கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையுமே விட்டு வைக்காமல் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை தட்டி சென்ற கதைகளின் வரலாறுகளில் நிறைய சுவாரஸ்ய செய்திகள் இருக்கின்றன. இவங்க ஸ்கூல்ல நடக்கிற இந்த கலை நிகழ்ச்சியிலெல்லாம் சீஃப் கெஸ்டா கலந்துக்க வர்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தை மலையாள திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் இருப்பாங்க, தயாரிப்பாளர் இருப்பாங்க, இல்லை மியூசிக் டைரக்டருங்களா கூட இருப்பாங்க. இவங்க கையால் தான் இந்த குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அம்பிகாவுக்கு ஒரு மேடையில் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த காலத்தை ஒரு சினிமா தயாரிப்பாளர். அப்போ அம்பிகா வந்து 1 ப்ரைஸு, 2 ப்ரைஸு, 3 ப்ரைஸு, 4 ப்ரைஸுன்னு ஒரு ப்ரைஸாக வாங்கி போயிட்டு இருக்கா இவங்க கையில் இருந்து. அப்போ இவர் சொல்கிறாரு, ஏமா எதுக்குமா அங்கே போயிட்டு இங்கேயே நில்லு, எல்லா ப்ரைஸையும் மொத்தமாக நீயே வாங்கிட்டு போயிடு, மிகப்பெரிய ஒரு விஐபி. இப்படி கூறும் அளவிற்கு அந்த குழந்தை மனதில் இருந்த அந்த ஆர்வம் என்பது அவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது மட்டுமல்ல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான அதிசய செய்தி ஒன்று இருக்கு, கேளுங்க. இந்த பிரைஸ் வாங்கிட்டு இருக்கும்போது அம்பிகா அவர்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சார், ஏதோ புதுசா ஸ்டுடியோ திறக்க போறீங்களாமே, அந்த நீங்க புதுசா எடுக்க போற படத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா சார்? 1970 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு விஐபி கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு சான்ஸ் கேட்கறதுக்கு
எந்த குழந்தைங்களுக்கு தாங்க தைரியம் வரும்? இப்படி குழந்தை அம்பிகா கேட்ட அந்த கேள்விக்கு அந்த விஐபிக்கு அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, நீ உண்மையே சொல்லு, பிரைஸ் வாங்க வந்தியா இல்ல சினிமா சான்ஸ் கேட்க வந்தியா என்று அந்த விஐபிக்கு அந்த குழந்தைகிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அந்த மேடையில திரு திருன்னு முழிச்சாரு. அப்படி அந்த மிகப்பெரிய தயாரிப்பாளரையே அந்த மேடையில திரு திருன்னு முழிக்க வச்சவங்க அந்த காலத்தை இந்த குழந்தை அம்பிகா அவங்க. இது என்ன ஜிஜிபி மேட்ரு, இதை விட இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்றேன்னு கேளுங்க. 1976 சோட்டா நிக்கிற அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தோட ஷூட்டிங். அதுதான் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போவாளே வழக்கம் போல ஷூட்டிங் பார்க்கறதுக்கு. ஷூட்டிங் பார்க்க போயிருக்காங்க அம்மாவும் பொண்ணும். அப்போ குரோஸ் பெல்ட் மணின்னு அந்த படத்தோட டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு இந்த குழந்தை கேட்குது, ஷூட்டிங் பார்க்க வந்தவ, சார் எனக்கு இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நான் நடிக்கணும் சார். என்னடா இது திடீர்னு ஒரு குழந்தை வந்துட்டு இப்படி கேட்குதே அப்படின்னு நினச்சிட்டேன். டைரக்டரும் திருன்னு முழிக்கிறாரு. ஏமா படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் மட்டும்தான் ஷூட்டிங் பாக்கி இருக்கு. நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து கேட்டிருந்தா கூட இதில் குழந்தை கேரக்டருங்கெல்லாம் இருக்கு. குழந்தைங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து ஷூட் பண்ணோம். நீயும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்க, முன்னாடியே வந்திருந்தா கூட உன்னையும் ஏதாச்சும் ஒரு சீனில் கூட நான் போட்டிருப்பேன். படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, எதுலம்மா நான் உன்னை போய் நடிக்க வைப்பேன் நீ சொன்னப்ப அம்பிகா என்ன சொல்லிச்சு தெரியுமாப்ப, அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்படியாவது நடிக்கணும் சார். கடைசியில் அந்த டைரக்டர் இந்த பொண்ணு என்னை இப்படி அடம்பிடிக்குதான்னு நினச்சிட்டு, சரி நீ ஒன்று பண்ணு, இங்கே நான் இப்போ சாமி கும்பிடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுக்க போகிறேன், நீயும் அந்த ஓரமாக போய் நின்றுட்டு அந்த சாமியை பார்த்து கை கும்பிடுற மாதிரி போய் நில்லு, உன்னை நான் ஸ்க்ரீனில் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வந்து அந்த அம்பிகாவுக்காகவே கிரியேட் பண்ணிட்டு அந்த சாமி கும்பிடுற மாதிரி அந்த சோட்டா நிக்கிற அம்மான்ற படத்துல அம்பிகா முதல்ல இப்படி சாமி கும்பிடுற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று எடுத்தாங்க. அதுதான் அம்பிகாவோட முதல் திரைப்படமும் தன்னுடைய முகத்தை ஸ்கிரீன்ல காட்டின படமும் அதுதான். இந்த படத்துக்கு அம்பிகா வாங்கினது 200 ரூபாய் 200 ரூபாய் வாங்கினாங்களாம். இன்னைக்கு நினைச்சு அதை சொல்ற அந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் நமக்கு கேட்கறப்பவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த 200 ரூபாய் அந்த 200 ரூபான்றது அந்த காலத்துக்கு ரொம்ப பெரிய காசு தான். ஆனா ஒரு சின்ன ஷாட்டுக்காக இந்த காசை எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சரி குழந்தையாச்சேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஒரு பெரிய சம்பவமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல வந்து குழந்தை கேரக்டர்ல நடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா தாரா, பேபி சுமதின்னு சொல்லுவாங்க அன்னைக்கெல்லாம். குழந்தை தாரா, பேபி சுமதி அந்த காலத்துல ரொம்ப பிஸியான ஒரு பேபி குழந்தை நட்சத்திரமா இருந்தவங்க. இவங்கள மனசுல வச்சுக்கிட்டு தான் அம்பிகா கிட்ட இப்படி பேசியிருக்காரு அந்த டைரக்டர். ஏன்னா அந்த பொண்ணுக்காக நிறைய நாள் நிறைய டைம் எல்லாம் வெயிட் பண்ணி அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அளவுக்கு பிஸியா இருந்தாங்க அந்த காலத்து அந்த பேபி சுமதி குழந்தை நட்சத்திரம். இப்படி அந்த குழந்தை மனசுல இருக்கிற அந்த ஆசையும் ஆதங்கமும் இந்த சினிமா மேலே இருக்கிற அந்த மோகமும் நேரடியா ஒரு டைரக்டர்கிட்டயே போய் அதை வெளிப்படுத்தினப்பதான் இந்த ஒரு நிகழ்வு தான் அம்பிகாவை சில படங்கள்ல சில குழந்தை நட்சத்திர வேடங்களுக்காக வழிவகுத்து கொடுத்த ஒரு பாதையாக அமைந்தது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த சோச்சனிக்கிரம்ன்ற அந்த படத்துல வந்து அம்மன் வேடத்துல வந்து நடிகை அம்மா ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருப்பாங்க. அதுல கதாநாயகியா வந்து நடிகை தீபா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து செகண்ட் ஹீரோயினியா வந்து ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்துல வந்து ராஜகோகிலா. இந்த ராஜகோகிலா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடிகை மீனா இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட சிஸ்டர், அவங்க அம்மாவோட தங்கச்சி, அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மகளாக வந்து குழந்தை தாரா நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் லொக்கேஷன்ல அம்பிகா ஷூட்டிங் பார்க்க போயிட்டு இருந்தப்ப அங்க நடிச்சிட்டு இருந்தவர் யார் தெரியுமா? நம்ம நடிகர் கமலஹாசன் அவர்கள். அந்த காலத்துல நடிகர் கமலஹாசன் அவர்கள் மலையாள திரைப்படங்களில் ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள் தானே. அப்போ வந்து காத்திருந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படத்தோட ஷூட்டிங். அதை வந்து நம்ம தமிழில் சொல்லணும்னா காத்திருந்த நிமிடம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தோட செட்டில் வச்சு தான் கமலஹாசனை முதல்ல வந்து குழந்தை அம்பிகா பார்க்குது. அவரை பார்த்த அந்த ஆச்சரியத்தில் ஒருத்தர் பின்னாடி இப்படி மறைஞ்சு நின்றுட்டு இப்படி குறுன்னு உத்து பார்த்துட்டு அதை பார்த்துட்டு கமலஹாசன் அவர்கள் கிட்டவா அப்படின்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டுட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, என்ன இந்த படத்துல நடிக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேன். அப்படியா, சரி ஒருவேளை நீ படத்துல நடிச்சு நீ தமிழ் படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டா மெட்ராஸ்க்கு வா, உனக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்ன அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல சோமன் ஒரு நடிகர் இருந்தாரு. அவர்கிட்ட இந்த பொண்ணை பார்த்தா நடிகை ஸ்ரீவித்யாவோட ஒரு சாயல் இல்லை அப்படின்னு சொன்னதும் அவரு என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு அட நீ சும்மா இருப்பா, அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது, அது ஏற்கனவே சினிமா பைத்தியம், நீ இது வேற சொல்லி அது அவ தலைக்கு ஏறி அவ உங்ககிட்டே வந்து சான்ஸ் கேட்டாலும் கேட்டுருவா, நீ சும்மா இருப்பா. இந்த சம்பவம்ன்றது குழந்தை அம்பிகாவோட மனசுல அப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா நடிகர் கமலஹாசனை நம்மள அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? எப்படியாவது இந்த சினிமாவில் நடிக்கணுன்ற அந்த ஒரு வெறின்றது அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமா பதிஞ்சது.
இதனால் அம்பிகாவோட மனசில் எங்கேயாவது யாருக்கிட்டையாவது இப்போ எப்படியாவது ஒரு சான்ஸ் கேட்டுட்டு சினிமாவில் நடிக்கணுன்ற அந்த ஒரு ஆசை வந்து தூண்டி விட்டதை கமலஹாசன் அவர்கள் என்று கூட நம்ம சொல்லிவிடலாம். 1979 அன்றைய மலையாள இயக்குநர்களில் ஒருவரான யூசப் அலி என்பவர் நீலத்தாமரை என்ற ஒரு மலையாள திரைப்படத்தை இயக்க திட்டமிட்டு இருந்தபோது அதில் கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நடிகை அம்பிகா அவர்களைத்தான். நடிகை அம்பிகா கதாநாயகியாக முதலாக காலடி எடுத்து வைத்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படத்தில் இருந்துதான் ஆரம்பமானது. இதில் அம்பிகாவுக்கு ஜோடியாக கதாநாயகனாக நடித்தது அன்றைய மலையாள நடிகர்களில் பிரபலமாக இருந்த நடிகர் ரவிக்குமார் அவர்கள்தான். இன்னொரு கதாநாயகனாக நடித்தது நடிகர் சத்தார் அவர்கள். இந்த சத்தார் அவர்கள் யார் என்று கேட்டால் நாம் தமிழ் திரையுலகுக்கு பரிச்சயமான ஜெயபாரதி என்று ஒரு நடிகை இருந்தார் அல்லவா, அவருடைய கணவர் ஆவார். இந்த திரைப்படத்தில் நடிகை அம்பிகாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாநாயகி என்ற அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்த வலு என்பது நாம் அதை சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அது அந்த அளவுக்கு ஒரு கனமான கச்சிதமான ஒரு கதாபாத்திரமாகவே அமைந்திருந்தது. ஒரு பணக்கார வீட்டில் ஒரு ஏழை வீட்டு பெண் வேலை தேடி வரும் கதாபாத்திரம் நடிகை அம்பிகாவுக்கு. அந்த பெண் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கின்றது என்பதை பற்றியான ஒரு கதைக்களமாக இருக்கின்றது. அந்த பணக்கார வீட்டு பையன் இந்த வேலைக்கார பெண்ணை திருமண ஆசை காட்டி அவளின் கற்பை சூறையாடி விடுவதும், பிறகு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அம்பிகாவை ஏமாற்றி விடுவதும் என பிறகு அம்பிகாவின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றியான திடுக்கிடும் சம்பவங்களாக, பார்க்கும் இதயங்களை கசக்கி பிழிந்து ஒரு மிகப்பெரிய சோக வரலாறுகளின் கதையாக இந்த நீலத்தாமரை என்ற திரைப்படம் என்பது கேரளாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அம்பிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையைத்தான் தேடி கொடுத்தது. இப்படி நடிகை அம்பிகா மலையாள திரையுலகில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு வந்த அந்த காலத்தில் இறந்து போன நடிகை ஷோபா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய படங்களில் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து நடிகை ஷோபா வந்து தமிழ் படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருந்த டைம். அப்போ வந்து நடிகை அம்பிகாவுக்கு தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாங்க நடிகை ஷோபா. அந்த திரைப்படம் தான் சக்காலத்தின்ற அந்த திரைப்படம். அந்த சக்காலத்தி திரைப்படத்தில் வந்து ஷோபா நடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த திரைப்படத்தில் வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து அம்பிகாவை ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்க வச்சது நடிகை ஷோபா அவர்கள் தான். அம்பிகாவோட முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்காலத்தி திரைப்படம் தான். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வேணால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம். ஆனால் அவங்க தமிழ் படத்தில் முதல் நடித்த திரைப்படம்ன்றது இந்த திரைப்படம் தான். அதுக்கப்புறம் கமலஹாசன் ரெக்கமெண்ட் பண்ணி வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படம், அந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வருவாங்க அம்பிகா. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் வந்து நானும் ஒரு தொழிலாளின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்ப அந்த படத்தில் ஏற்கனவே நடிகை தீபா அப்புறம் வேற ஏதோ ஒரு ஹீரோயினி வந்து நடித்தாங்க. ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகல. அதனால அந்த 2 கதாநாயகிகளும் தூக்கிட்டாங்க. வேற யாரை நடிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு கமலஹாசனுக்கு வந்து நடிகை அம்பிகாவோட நினைப்பு வந்து டக்குன்னு அம்பிகாவை தூக்கி போட்டாங்க அந்த படத்தில். அப்படித்தான் வந்து அம்பிகாவுக்கு தமிழில் நடித்த முதல் திரைப்படம்ன்றது வந்து நானும் ஒரு தொழிலாளின்ற அந்த திரைப்படம்ன்ற பேர் வந்தது. தவிர அவங்க முதல் நடித்த தமிழ் திரைப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சக்காலத்தி தான். அதுக்கப்புறம் மீண்டும் கமலஹாசனோட சகலகலா வல்லவன், கொளுத்து போட்ட பட்டாசு தான். அதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கை தமிழ் திரையுலகம் அம்பிகாவுக்கு எப்படி இருந்ததுன்னு நமக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் தான் மலையாள திரைப்படத்தில் வந்து மோகன்லால் கூட நடிக்கிறதுக்குன்னு அம்பிகாவுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. அந்த படத்தில் நடிக்கும்போது தான் மோகன்லால் அந்த படத்துக்கு ஹீரோ. அந்த படத்தில் நடிக்கிறப்ப தான் ராஜாவின் மகன் அப்படின்னு சொல்லி அந்த படம். அந்த படத்தில் மோகன்லால் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதை விட அதிகமாக சம்பளம் வாங்கினார் அம்பிகா. அந்த ராஜாவின் மகன் என்ற அந்த திரைப்படம் தான் மோகன்லாலுக்கு மலையாள திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பட்டத்தை கொடுத்ததே இந்த திரைப்படம் தான். படத்திலேயே மோகன்லாலை விட அதிகமாக சம்பளம் வாங்கின ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அது நடிகை அம்பிகா அவர்கள் தான். அந்த படம் தான் தமிழில் மக்களின் பக்கம்னு சொல்லி சத்யராஜ் நடிச்சிருந்தாரு. அதுலேயும் அம்பிகா தான் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்த அந்த திரைப்படத்தில் வரும் 5 வசனங்களை இன்று வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் இணையதளங்களில் தெறிக்கவிடும் மிகப்பெரிய ஆச்சரியங்களாகத்தான் இருக்கின்றது. மக்களின் பக்கம்னு சொல்லி தமிழில் வந்தால் கூட அந்த படத்தை வந்து எல்லா மொழியிலையும் வந்து ரீமேக் பண்ணாங்க. ஆனால் அது கன்னடத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவில் போயிடுச்சு. பெரிய அளவில் பேசப்பட்டது, மிகப்பெரிய ஹிட். இப்படி அம்பிகா வந்து சினிமா துறையில் ஒரு அவசர வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் சிவாஜி கூட வாழ்க்கைன்ற ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்தது. இந்த வாழ்க்கைன்ற இந்த திரைப்படம் வந்து மலையாள திரையுலகில் வந்து ஜீவிதம் அப்படின்னு சொல்லி அந்த படம், அந்த ஜீவிதம்ன்ற அந்த திரைப்படத்தை தான் இங்கே வந்து வாழ்க்கைன்னு எடுத்தாங்க. அந்த வாழ்க்கைன்ற திரைப்படத்தில் வந்து சிவாஜிக்கு ஜோடியாக அம்பிகாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த மலையாளத்தில் வந்து மது KR விஜயன் நடிச்சிருப்பாங்க. அந்த KR விஜயன் நடித்த கேரக்டருக்காக தான் இங்கே வந்து அம்பிகாவை கூப்பிட்டப்ப
அம்பிகாவை நிறைய பேர் அதில் நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எல்டர் கேரக்டர், ஒரு முதிர்ச்சித்தனமான ஒரு கேரக்டர். நீ இப்போ கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கெல்லாம் ஜோடியாக நடிச்சிட்டு இருக்கிற பொண்ணு, நீ இப்போ இந்த மாதிரி கேரக்டரில் போய் நடிச்சின்னா உன்னை சரோஜா தேவி அம்மா, கேஆர் விஜயம்மா போன்ற அந்த லிஸ்ட்டில் உன்னை சேர்த்துருவாங்க. அப்புறம் வந்து உன்னோட ரூட்டை மாறி போயிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயமுறுத்துனாங்க. ஆனால் ஒரு சிலவங்க என்ன சொன்னாங்கன்னா, விட்டுடாத, சிவாஜி சார் படம், இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது, இந்த மாதிரி எல்லாவுக்கும் கிடைக்காது, இதே மாதிரி வாய்ப்பு இனி உனக்கு வருமா வராதுன்னே தெரியாது, பேசாமல் ஒத்துக்க அப்படின்னும் சில பேர் சொன்னாங்க. அப்போ அம்பிகாவுக்கு அந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல், சரி என்ன பண்ணுறது, நம்ம இதில் நடித்தா கூட இன்னும் கமலஹாசன் ரஜினிகாந்த் படம் இன்னும் நமக்கு புக் ஆகிருக்குல்ல, இது ஒன்று அப்படி இப்படி ஆனால் கூட அந்த படங்கள்ல நம்ம பார்த்துக்கலாம், சரி வர்றதை பார்த்துப்போன்னு சொல்லிட்டு சிவாஜி கூட நடிக்க வேண்டிய அந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் வந்து சிவாஜி கூட ஆக்ட் பண்ண படம் தான் அந்த வாழ்க்கைன்ற திரைப்படம். ஆனால் அந்த படத்தில் சிவாஜிக்கு பேர் கிடைக்கல, அம்பிகாவுக்கு தான் அவ்வளோ மவுஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தில் அம்பிகாவுக்கு செம்ம பேர் வந்துருச்சு. அந்த மடிப்பீச்சு கேட்குற சீன் ஆகட்டும், அப்படியே பார்த்து கண் கலங்குறாங்க மக்கள் தேட்டருக்குள்ள அம்பிகாவோட நடிப்பை பார்த்துட்டு. அந்த கதையும் சரி, அதில் வர்ற அந்த அம்பிகாவோட கேரக்டரும் சரி, அந்த படத்தில் வர்ற அத்தனை கேரக்டருங்களும் மனசை ரொம்ப கசக்கி பிழிஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அதில் ஒரு சீனில் வந்து மடிப்பிச்சை கேட்குற மாதிரி ஒரு சீனில் அம்பிகா அழுதுகிட்டே நடிக்கிற சீனில் கண்ணில் கிளிசரின் போட்டுட்டு நடிக்க இருந்தப்ப, அப்போ சிவாஜி சார் சொன்னாராம், இதை பார், கிளிசரின் எல்லாம் போடக்கூடாது, உன் மனசில் இருந்து கொண்டு வா, ஃபீலிங்ஸை எடுத்துகிட்டு வா, இந்த சீனில் வந்து எனக்கு பேர் வர போகிறதில்ல, நீ தான் பேர் வாங்க போகிற, கிளிசரின் போடாமல் நீ இந்த சீனில் நீ நடித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கட்டாயப்படுத்தி அம்பிகா வந்து சிவாஜி சார் சொன்ன மாதிரியே அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து நிஜமாவே அழுதுகிட்டே நடித்தாங்க. கண்ணிலிருந்து கண்ணீர் தானாகவே வந்துருச்சான். அப்படியெல்லாம் எடுத்தாங்களாம் அந்த சீனை. அதுக்கப்புறம் அவங்க சிவாஜி கூட நிறைய படத்தில் நடித்தாங்க. இந்த வெள்ளை ரோஜா, தீர்ப்பு, படிக்காதவன்னா நிறைய படத்தில் நடித்தாங்க. அப்புறம் பிரபு சார் கூடயும் நிறைய படங்களில் நடித்தாங்க. அப்புறம் பிரபு சாரோட பையன் கூடயும் நடித்தாங்கன்றது நமக்கு தெரியும். இப்படி நடிகை அம்பிகா அவர்கள் திரையுலகில் எழுதிய வரலாறுகள் என்பது இந்த காலத்து எந்த நடிகைகளாலும் இப்படிப்பட்ட ஒரு வரலாறுகளை யாராலும் எழுதிவிட முடியாது என்பது வந்து ஒரு மறுத்து கூறிவிட முடியாத ஒரு உண்மையாகும். இருந்தாலும் நடிகை அம்பி அவர்கள் அவருடைய திருமண வாழ்க்கை வரைக்கும் அவருடைய திரைப்பயணம் என்பது மிகப்பெரிய உச்சகட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. பாவம், அவருடைய திருமண வாழ்க்கை தான் அவருக்கு கொடுத்து வைக்காமல் போனது. கருத்து வேறுபாடுகளால் கணவரை பிரிந்து கொண்டு விவாகரத்து செய்து கொண்டு பெற்றெடுத்த 2 பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வரும் நடிகை அம்பிகா அவர்கள் தற்பொழுது நிறைய சின்ன திரைகளில் கூட நிறைய நடித்துக் கொண்டு வரும் காட்சிகள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த கதைதான். வரும் காலத்தில் அரசியலிலும் கூட ஈடுபட்டு கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருப்பதாக அம்பிகா கூறுகிறார். சின்ன வயதில் அவர் மனதிற்குள் என்ன ஆசைப்பட்டதோ அது நல்லபடியாக கடவுள் அனுகிரகத்தால் எல்லாமே நிறைவேறி இருக்கின்றது. அதே போல இந்த வயோதிக காலத்திலும் கூட அவர் என்ன நினைக்கின்றாரோ, அவர் என்ன ஆசைப்படுகின்றாரோ அதுவும் நல்லபடியாக ஈடாற வேண்டும். அம்பிகா மேடம், உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கள் மனசுக்குள்ள நீங்கள் எப்போவுமே அந்த 80 காலத்து அம்பிகா தான். கண்மணியே பேசு, உன் மௌனம் என்ன கூறு, கண்ணங்கள் இருதாப்பு, உன் கண்கள் 2 ரோஜாப்பூ, நீ பூவில் பூத்த பூவையோ, கண்மணியே பேசு, உன் மௌனம் என்ன கூறு, எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே, நான் என்னை தந்தேனே, தேரில் வந்த தெய்வமே தேவபந்தமே, ஓ எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே, நான் என்னை தந்தேனே.